போதுமா? ஒரு ஆளுக்கு 15 பீஸ், 15 பீஸ் வேணுமா? நீங்க சொல்லிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கல. உங்களுக்கு எத்தனை பீஸ்மா? நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ பீஸ் வருது? அது ஒரு மீன் இல்லை, ஒரு மீன் எவ்வளோ பீஸ் வந்து? அது எத்தனை மீன் மொத்தம்? 15 பீஸ். 50 பீஸ் ஆச்சு போதுங்களா? அந்த மடமே அந்த அவனுக்கு ஈஸியாக வந்துடும் குடல். இன்ன வரைக்கும் நான் கஷ்டம் தான். இது இல்லைன்னா பீஸ் தான் உடையும். ஏன்னா வருமா உங்களுக்கு 15 பீஸு? போன தடவை வந்துச்சா தெரியாது, ஆனால் இந்த தடவை வந்துடும். பீஸ் வந்தா போகுதா? இந்திய ஒன்றும் முன்னெடுத்துல வந்தீங்க. அம்மா 20 பீஸ் இருக்குமா மொத்தம்? மீன் கூலிங்க கூலிங்கே விட்டுருந்தாங்க மீன், அப்பதான் நல்லா இருக்கும். வரமா வரமா நல்லதாம்மா, இது போடுதாம்மா, இது நல்லா வாங்க. கவருக்கு இருக்குண்ணா, என்னங்கம்மா இதை முடித்து கேள்வி வைங்க. தலையை விட்டுங்க. கோடி பெரிய கோடி மேலே அடிக்காது, ஸ்ட்ராங் அது. ஒரு பைப் வச்சுக்கணுமா? அது ஒன்றா வருமா? மூச்சு தானே அடிக்குது. வேலைக்கு வந்தாச்சு. பிறந்தாமன் வெறும் ஓடுமா? அது அங்கே ஸ்ட்ராங் இது, இந்த ஓடு. வாங்க பயப்படிங்க. இவர் என்ன பண்ண தெரியுமா? ஓ, அவர் கொய்யிட்டாரு. என்கிட்ட காட்டு, இது என்கிட்ட காட்டு, நான் எடுத்து போய் விற்கிறேன். என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட காட்டு, என்கிட்ட காட்டு. நீ தான் போனாங்க கூட. அவரு காட்சி வந்தாரு, காட்டுக்கு வந்துட்டு அவர் போயிட்டாரு. அவரை பற்றி எனக்கு தெரியாது இனிமே. இவர் என்ன பண்ணுறாரு? மொத்தம் காடு காட்டு நிறைய இதில் எடுத்துட்டு போகுது. இவரு தான் கொண்டு போய் இதில் போகுது வச்சுனே கேட்டுக்கிறேன் நான். அவன் தான் வேறு ஒன்றும் கிடையாது. அது உண்மைதான். குப்பியில் ஓட்டினா அப்படி தான் இருக்காங்க. ஓ, அதெல்லாம் ததையா துண்டு. டேய் அம்மா, நீ மூடி உட்காந்துரு. நாளைக்கு தான் தண்ணி சொல்றல. இப்போ நான் இல்லை ஏன் சும்மா தான் கிடைக்குது. அதான் கேட்டு இருந்தேன். ஒரு உருவு கொண்டு. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றுல சேர்ந்து 3 ஆகி போச்சு. நாளைக்கு தம்பி என்ன தெரியுமா? ஏய் என்ன பாரு, மகேஷ் அம்மா பாரு, கிம்மாஸ் அம்மா இல்லை, அந்த 2 பாறை கூடல யாருமே தெரியாது எனக்கு. எப்படியே அது இவரு தான் செட்டி, இவருக்கு தான். நான் யாரும் தெரியுமா? மகேஷனா எனக்குலாம் தெரியாது. இவன் திருடன் தெரியும். செல்வங்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க. கவரு கொடுத்து ஏன்னா கவர்லாம் அங்கே இருக்குது, கவர்லாம் வேணாம், சரி போ சீக்கிரம் வாங்கி வாடா, வாங்கி வாடா.
ஒரு ஏன்னா, 15 கிலோ 10 கிலோ கொடுவா, ஒரிஜினல் கொடுவா, 1 கிலோ கொடுவா ஆ வந்து இருந்து எட்டி பாருங்க. போட்டு மீன் வெட்டி நெட்டி விட்டு போயிட்டாங்க. எட்டி ஆமா விட்டு போயிட்டாங்க. கருவாட்டு குழம்பு. அவன் வந்து உடனே ஏழத்தை வந்துடா அண்ணா நடிக்கணும் அப்படின்னா யோ எட்டி அவர் எதுக்கு சொல்லிட்டு போயிடாயா அப்படின்னா போனோம் தான் அவனை கொடுத்ததான் வெட்டி போயிட்டு இருப்பான். அவர் போயிட்டான் இது போடுங்க. பயிர் பார்த்தா ரேய் இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. அங்கே அவன் மீன் அது வேலை எவ்வளோ வருவான், இறக்குவான் மீன் எடுப்பான் கடைசியாக வரும்போது 2 தடவை வெட்டுவான், யார் இவரா? பைப்ஸ் எடுக்குவான், விட்டுருவான். அதெல்லாம் வேற கேட்டு வாங்க எப்பவுமே பிரச்சனை கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாதுல்ல. உன்னை நம்பி தான் வைக்க நீ நான் விற்கின்னு சொல்லிட்டு 3 முள்ளு பாக்ஸ் முள்ளு குத்தாம்புறேன். நார்மலாகவே ஒரு பாக்ஸ் 500 விற்கிது முள்ளு. நீ மிஞ்சி போனால் 200 600 ஆச்சு. என்ன பண்ண நீ என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே போடுறேன் என்ன சொல்லணுமா இல்லையா? மேலே தூணேன் கீழே போடுறவன் என்கிட்ட சொல்லணும். அதான் முறை. வாய் மூடி போடுற பாரு கேட்குற போது அவன் சொன்ன மாதிரி காசு கொடுக்காம போட மாட்டார். காலத்தில் காலத்தில் காசு அந்த ஆள் தான் தப்பான வச்சுருந்தா அவன் கூட்டு வரது கரெக்டுதான். என்ன அவனுக்கு 3 நாள் 2 நாளாக அவன் திரும்பி தான் வர கேட்கறான். மாட்டேன்னு இருப்பாரு வண்டியை தூக்கி என்ன கூட்டு போய் திரும்ப கூடாது சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுமா சவாரி ஏற்றுட்டு வந்துடுறான். அந்த இடத்துல என்ன ஏற்றுறன்னு கேட்குறாரு. இங்கே வந்து என்ன ஏற்றுமா என்ன கேட்டா வயசில் வரணும். அது நான் ஒன்றுமே சொல்லிடா அப்படிப்பா இன்னும் கேட்டா நல்ல பொருளை வேணா குப்பியில் கொடுவான்னு யோசனை பண்ணிடுறேன். நான் சரி பண்ணா காலத்தில் குப்பியில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. காலத்தில் இப்போவும் அங்கே தான் கிடக்கும். காய வச்ச கசாரு போவேன். இன்னும் இல்லை இந்த மாதத்தை விட்டுரு. அந்த ஸ்ட்ரைக்கு முடிஞ்சவொடனே அவன் ஆடி மாதம் போகிற போகுது பூரா எலும்பு தான் வருவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு. கூழ் ஊற்றுறாங்களா எலும்பு தான். அந்த எலும்பு போட்டோடனே சும்மா அந்த கவுட்டு கோம்பு ஊற்றுவாங்க பாரு. கூழ் ஊற்றும் போது வாசனையாக இருக்கும் கவுட்டு கோம்பு வாசனை. அதுக்கு தான் அந்த எலும்பு. எங்க வந்து பாருங்களா லைன் போட்டு வந்தான். கடை வேணும்னா காலையில் 7 மணிலாம் உள்ள வரணும். ஐயா பாய் வாங்க.